ஃபாத்திஸ் வைப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. எந்த கப்பில் 1 கப் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தோசை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோடா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக புதினா, அப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன். அது தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது இந்த அளவுக்கு நல்லா வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த கலவையில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல், தண்ணி எதுவும் தெளிக்காமல் அதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சுருக்க இந்த மசாலா கலவையை உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒன்று ஒன்றா போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இதில் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா கொதித்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதை எடுத்துருங்க. நம்மளோட மசாலா போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.